ஏதாவது ஒரு நியூஸ். ஆமா, மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, எடுக்கும் போதே ஹர்திக் பாண்டியா காயம் இல்லாம வந்துருவாரு நம்பிக்கையில தான் எடுத்தாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு காயம், ஹர்திக் பாண்டியா வரமாட்டாரு அப்படின்னு காலைல ஒரு நியூஸ், அதுக்கு மீமு, பரபரப்பு, சிரிப்பு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீமோட ஃபேன் சந்தோஷப்படுறாங்கிறத தாண்டி ரோஹித் சர்மாவோட ஃபேன் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வரல அப்படின்னா ரோஹித் சர்மா கேப்டன்சி. ஐயா, ஒரு யோசிச்சு பாருங்க, ஹர்திக் பாண்டியா வரல அப்படின்னா ரோஹித் சர்மா திரும்ப கேப்டன்சி ஏத்துப்பாரா? நான் சற்றும் தளர மாட்டேன், நான் எடுத்த முடிவில் அப்படிங்கிற மாதிரி இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? சூரியகுமார் யாதவுக்கு தானே கேப்டன்சி போகும். அப்புறம் சாயங்காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஃபிட் தான், ஹர்திக் பாண்டியா ஆடுவார் IPL 2024 மும்பை இந்தியன்ஸ்க்காக அப்படிங்கிற செய்தி. இது எதுக்கு முன்னாடி சொல்றேன்னு கேக்குறீங்களா? தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஏதாவது நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. LSGயோட மென்டாரா ரெய்னா இருக்க போறதா வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பேசோன்னே திரும்ப ரெய்னா போய் ரிப்ளை பண்ணிட்டாரு இங்கிலீஷ்ல. அது என்னன்னு போய் தேடி பிடிச்சு பாருங்க. இப்படி ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு, இப்படி ஏதாவது ஒன்று பரவிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்குது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா, ஐயா சந்தோஷமா இருக்கீங்கன்னா ஃபேக் சந்தோஷத்துல இருக்கீங்க ஐயா, அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து எந்த விஷயம் நியூஸாக இருந்தாலும் விஷயம் பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷப்படுங்க. அப்புறம் அந்த சந்தோஷப்படுகிற அர்த்தமே இல்லாமல் போயிடும். இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து அஃபிஷியல் நியூஸ் ஒன்று. IPL 2024 வந்து இந்த மார்ச் 22, 20லேருந்து 24க்குள்ள நடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் எங்க நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எலெக்ஷன் வேற வருதுங்கிறதுனால அது குழப்பமா இருக்கு. பட் ஆனா மார்ச் 22 ஆரம்பிச்சிருவாங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. CSKவோட CEO காசி விஸ்வநாதன் அவர்கள் அவர் சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருக்கு. என்னன்னா, தோனி வந்து இப்போ நல்லா இருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அவர் எப்பவுமே தலைவன் அப்டேட் கொடுப்பாரு. ஆக்ஷன் முடிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் பிளேயர்ஸோட அப்டேட் கொடுக்க மாட்டாரு, ஆக்ஷன் பத்தி பேச மாட்டாரு, எடுத்து செயல்பட்டதை பத்தி பேச மாட்டாரு. தலைவன் 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 தலைவனுக்கு என்ன ஒன்று தெரியும், தலைவன் சொல்லியிருக்கிறாரு, தலைவன் பார்த்து பாருன்னு சொல்லி தலைவன் அப்டேட் கொடுப்பாரு. இப்போ தலைவன் அப்டேட் தான் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் சமீர் ரிஸ்வி எடுத்துருக்கிறது அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு ஃபியூச்சர் CSK டீமை நாங்க ரெடி பண்றோம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பில்டு பண்றதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு CEO. இப்போ ஃபியூச்சர் டீம்னா இப்போ கேப்டன், அப்போ இந்த சீசன்ல கேப்டன் சொல்லுவாங்களா இல்ல அடுத்த சீசன்ல கேப்டன் சொல்லுவாங்களா? ஆனா கேப்டன் சொன்னவனே தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது தோனி அவர்கள் வந்து ஃபிட்டா இருக்கிறாரு, ஓகேங்களா, அவரு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோனி அவர்கள் ஜனவரி மாசம் நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருவாரு. 42 வயசு. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விவசாயம், ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பாரு. பட் அதுக்கப்புறம் கையில பேட் எடுத்தாகணும் இல்லையா? நெக்ஸ்ட் பிராக்டிஸ் ஆரம்பிக்க போறாரு ஜனவரி மாசம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா CSK டீம் மேட்ச் ஆட போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வந்து கேம்ப் போட்டுருவாங்க, ஓகேங்களா. ஸோ மார்ச் 22 நடக்குது அப்படின்னா இந்த கேம்ப் அப்படிங்கிறது மார்ச் ஆரம்பத்திலேயே இல்ல பிப்ரவரி எண்ட்லயும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், அப்ப ஃபெப்ல தானே ரஞ்சி ட்ரோஃபி முடியும், மார்ச்லயே ஆல்மோஸ்ட் முடிய ஆரம்பிக்கும்னா. ஸோ மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய மார்ச் ஆரம்பத்துல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இங்க பிராக்டிஸ் கேம்ப் வந்து சென்னையில நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதன் மூலமா ஒரு விஷயம் அறியப்படுது. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டை நாங்க வந்து ரெனோவேட் பண்றோம் அப்படிங்கறதுனாலே வந்து வேர்ல்டு கப்புக்காக உள்ள வந்து பிராக்டிஸ் மேட்ச்க்கு அவ்வளோவா அலோவ் பண்ணல. ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் வந்து ஒரு நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். பட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டா ஃபுல்லா அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசிகர்களோட வேண்டுதல் கொடுங்க. பட் இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பா கிரவுண்டை வந்து ஆல்மோஸ்ட் புதுப்பிச்சாச்சு. உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூசியம் அமைக்கிறது, செவ்வறுல படம் வரைகிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நாட்கள் பிராக்டிஸ்க்கு பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அங்க நீங்க வந்து உங்களோட உங்களோட அபிமான கிரிக்கெட்டர்ஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம். பட் அந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து டெஃபினட்டா ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஓகேங்களா. எப்படி சொல்றதுன்னா மொத்தமா வரமாட்டாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் மேட்சஸ் அப்போ இருக்குங்கிறதுனாலையும், அப்போ ஆஸ்திரேலியா சம்மர்ல அப்போ நியூசிலாந்துல வந்து டெஸ்ட் மேட்ச் இருக்குங்கிறதுனால ஸோ சில பல பிளேயர்ஸ் மட்டும் வருவாங்க. பட் தோனி வந்துருவாரு, பிளமிங் வந்துருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா தோனி அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடல அப்படிங்கிறதா, ஓகேங்களா. என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் நான் ஒரு அறிவிப்பை கொடுத்துக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வர போறாங்க. தோனி அவர்கள் ஃபிட்டா இருக்கிறார். ஏன்னா போன தடவை அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு.
அதனாலவே ஜடேஜா அவர்கள் வந்து இன்னிங்ஸ் நீட்டப்பட்டு அவர் லாஸ்ட் ஓவருக்கு தோனி அவர் வரவழைக்கப்பட்டார். இந்த தடவை ஒரு ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர் டீமை பில்டு பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர் கேப்டனையும் அவங்க பார்த்து வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே, என்னவோ. ஓகே, தென் வீடியோ நிறைவடையுது. ஸோ அடுத்ததான் இந்த கிசு பரப்புறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பரப்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு அதை ஷேர் பண்ணுங்க. அப்போதான் ஏன்னா அப்போதான் உண்மையாக போயான்னு தெரிய வரும். இல்லை நீங்கள் பட்டது கண்டத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.